ஐஸ்வர்யா வந்து வீட்ல அழுதுட்டு இருக்காங்க மகாவ நினைச்சு. அந்த நேரத்துல சித்ரா தேவி வந்து அவங்கள கிண்டல் நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து உங்களால எவ்வளோ பேச முடியுமோ பேசுங்க. ஆனா இன்னும் 2 நாள்ல வந்து மகா இந்த வீட்டுக்கு வருவா. நான் வர வைப்பேன். அதுவும் ராஜலட்சுமி அத்தையே வந்து கூட்டிட்டு வருவாங்க. நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வந்து மகா வந்து ஒரு இடத்துல அழுதுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கமா வந்த ஒரு ஆட்டோக்காரங்க வந்து அவங்கள வந்து கிண்டலும் கேலி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பிரபா வந்து அவங்கள திட்டி அனுப்பி வச்சுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரபா வந்து மகா வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க போனவொன்னே கோடீஸ்வரி மகாவை பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. இன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு உன் பொண்ணா தான் வந்திருக்கேன். எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உள்ள கூட்டு போய் சாப்பிட வைக்கிறாங்க. சாப்பிட வச்சோன்னே எனக்கு ரொம்ப கால் வலியா இருக்கு. நான் போய் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை அடைச்சிட்டு போய் மகா அழுதுட்டே இருக்காங்க சூர்யாவை நினைச்சு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சூர்யா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனவொன்னே இந்த மாதிரி வந்து மகா வந்து வீட்டுக்கு போயிட்டாலாம் பிரபா சொன்னா அப்படின்றாங்க. உடனே வந்து தாத்தா சொல்றாங்க எனக்கு ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டி வந்து நம்ம சூர்யாவை கிட்ட கேட்குறாங்க எதுக்கு சூர்யா இந்த மாதிரிலாம் நீ பண்ண உன் மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அதோட